நான் அசைக்கப்படுவதில்லை. 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த வசனங்களை நாம் இது தொடர்பான சத்தியத்தை கேட்டோம். நாம் எப்படி அசைக்கப்படாமல் இருப்போம்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படின்னா இங்கே வசனம் சொல்லுகிறது, நான் அசைக்கப்படுவது இல்லை. என்றென்றைக்கும் அவன் அசைக்கப்படுவதே, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, அவன் அசைக்கப்படுவதே இல்லை. நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். நம்முடைய உறுதியை குலைக்கும்படி, நமக்கு நிம்மதியை குலைக்கும்படி பல காரியங்களை சத்துரு செய்கிறான். சோதரம். ஆனாலும் நாம் அசைக்கப்படுவது இல்லை. என்னை ஒன்றும் அசைக்க முடியாது அப்படிங்கிறாங்க இல்லையா? நம்மை அசைக்க முடியாதபடி, ஏனென்றால் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, சங்கீதம் 30:6 படிச்சிங்கன்னா என்ன சொல்லுது? நான் ஒரு காலம் அசைக்கப்படுவது இல்லை என்று என் வாழ்க்கையிலே சொன்னேன். தாவீது சொல்கிறான், நான் அசைக்கப்படுவதே இல்லைன்னு சொன்னானா. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய வியாதி வந்து விட்டது. என்ன வந்துருச்சு? பெரிய ஒரு நோய் வந்து அசைக்கப்பட்டான். வீடு ஒன்று கட்டி திறப்பலா பண்ணும்போது அவனுக்கு ஒரு நோய் வந்துருச்சு. செத்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எந்திரிப்போமா, இந்த வீட்டுக்கு வாழ்வோமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது 30ஆம் சங்கீதம் எழுதுகிறான். எனக்கு ஒரு கஷ்டம் வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமும் பாடுகளும் வந்தது. சோதரம், நல்ல சொல்லு, ஹல்லேலூயா. ஆமாம், சோதரம். அப்போ தான் இந்த வார்த்தைகள் சொல்கிறான், அப்படி சொன்னேன், ஆனால் எனக்கு அசைவு வந்து, ஒரு வியாதிகள் வந்து விட்டால் எப்படியெல்லாம் இருக்கும் பாருங்க. அந்த எசேக்கியா சுகமானான். எசேக்கியா என்னன்னா சுகமானானே இல்லையா? பைபிளில் போட்டிருக்க இல்லையா? 15 வருஷம் அவன் ஆயுசு நாட்கள் என்ன செஞ்சது? கூடியது. அவன் சுகமாய் வாழ்ந்தான். சோதரன். இப்படி மனிதர்களாகிய நமக்கு சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் அசைக்கப்படாமல் இருக்க கர்த்தரை நாம் உறுதியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். சங்கீதம் 112:6 படிச்சிங்கன்னா, சங்கீதம் 112:6. நீதிமான் நித்திய கீர்த்தி, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீதிமான் என்றென்றைக்கு என்ன செய்யப்பட மாட்டானா? அசைக்கப்படாமல். ஏன்னா கர்த்தர் அவனை பாதுகாப்பார். ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையிலிருந்து அவனை கர்த்தர் பாதுகாப்பார். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா? இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம். சோர்ந்தே போக வேண்டாம். அவன் என்றென்றைக்கும் எப்படி இருப்பான்? அசைக்கப்படாமல் இருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி. நீதிமானை ஒரு காரியம் அசைக்க முடியாது. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்கும்? திடனாயிருக்கும். அங்கே வசனம் கீழே இருக்கு இல்லையா? துர்செய்தி கேட்கறதுனால அவன் பயப்பட மாட்டான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்கும்? திடனாயிருக்கும். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதர சோதர சோதர. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்கும்? திடனாயிருக்கும். எதை குறித்து பயப்பட மாட்டான். இந்த சபை ஆரம்பித்த பொழுது சில பேர் சபையில் இருந்து பிரிஞ்சு போய் எல்லாம் குழப்பி கொண்டிருந்தார்கள். சோதரம். சில பேர் கூட இருந்தவங்களே பிரிஞ்சு போய் அவங்கெல்லாம் எல்லா வீட்டையும் போய் சந்தித்து எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்களெல்லாம் குழப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் கலங்கி தான் போனேன். ஒரு நாள் கர்த்தர் என்னோடு பேசினார். ஸ்தோத்திரம். நாங்கள் அங்கே போய் அந்த ஆத்துமாக்களை பார்ப்போம், அங்கே அந்த உரை பிடிப்போம், இந்த உரை பிடிப்போம், எல்லாம் என் காதுக்கு செய்தி வருது. ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். ஊழியத்தில் ஒரு நாள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் காலையில் நான் உட்காந்து
இங்கே ஆலயத்தில் வந்து ஜெபித்த பொழுது ஒரு பகுதியை கர்த்தர் எனக்கு காட்டினார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் படிங்க. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார், 2 புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. இல்லை சொல்ல ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, மேல் வசனம் படிங்க. பார்த்தீங்கன்னா ஆகாஸ் ராஜாவை பற்றி தான் இதை சொல்கிறார் கர்த்தர். ஆகாஸ் பயப்படுறான். என்னென்ன, சீரியர் எப்பிராயிமரோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாவின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம். ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். எல்லாம் ஆலோசனை பண்ணுறாங்க சீரியர்கள். எல்லாம் ஆலோசனை பண்ணி யூதாவை போய் நெருக்கி அவங்களெல்லாம் பிடிச்சி நம்ம வேற ஒரு ஆளை மேலே கொண்டாந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. நீ பயப்படாமல் என்ன செய்யுதுரு, அமைதியாயிரு. எப்படி இரு, அமைதியாயிரு. அந்த புகைகிற கொல்லிக்கட்டை, என்ன கட்டை சொல்லுங்க, எரியலது, அது என்ன செய்யுது, புகையுது. சபை விட்டுட்டு போனால் புகைஞ்சிக்கிட்டு தான் கிடக்கணும். சபையில் இருந்தால் அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். வசனத்தை கேட்டு அது என்ன செய்யும், அது எரியும், அது மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கும், பிரகாசிக்கும். சத்தியம் கேட்காம இருந்தால் அது என்ன செய்யும், கொல்லிக்கட்டை பார்த்துங்க, அடுப்புலேருந்து இழுத்து போட்டுருங்க, அது என்ன செய்யும், புகைய ஆரம்பித்து கொஞ்ச நாள் அமைஞ்சு போயிடும். நிறைய பேர் சபை, சில பேர்லாம் எல்லா சபையிலேருந்தும் பிரிஞ்சு போனவங்க இருக்கிறாங்க இந்த உலகத்தில். நம்ம அவங்கள பற்றி ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க பாடுறது கத்தர் பாடு. ஆமாம். நம்ம குடும்பத்துலேயும் சில பேர் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. சில பேர்லாம் நான் பார்க்குறேன், அவங்க குடும்பங்களையெல்லாம் அப்படியே கத்தர் விட்டுட்டார். என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டார். கத்தர் வச்ச இடத்துல இருக்காமல், ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்காமல் போன குடும்பத்தில் இந்த கல்யாண காரியம், எல்லா காரியம் அப்படி நின்னே கிடக்குது. இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு கத்தர் எதையுமே செய்யலை. ஒரு நாள் நான் யோசித்தேன், எல்லாரையும் கணக்கு போட்டு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இதுதான் சொன்னார். அவங்க சபையை விட்டுட்டாங்க, நான் அவங்கள விட்டுட்டேன். அவ்வளோ சபைக்கு அடங்கியிருந்தால், சபையில் இருந்தால் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வார். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அப்படி சில பேருக்கு சபைக்கு நானா மேனேஜர், சபைக்கு மேனேஜர் யார், கர்த்தர். நான் ஒரு அற்ப பிரயோஜனப்பாடு ஊழியக்கார். அல்லேலூயா. சோதரம். கர்த்தருக்கு சோதரம். எல்லா வீட்டையும் நான் கணக்கு போட்டு பார்க்குறேன். அவங்க வீட்டில் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது எல்லாமே. என்னைக்கு மனம் திருந்தி கர்த்தர்கிட்ட வர்றாங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் அவங்களுக்கு எல்லாம் செய்வார். சோதரம். அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். இந்த கொல்லிக்கட்டையை பார்த்து நீ என்ன செய்யாத, பயப்படாமல் அமைதியேற. எனக்கு 2 பேர் விரோதமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அது நான் பேரை சொல்ல விரும்பலை. அதே மாதிரி அந்த கொல்லிக்கட்டைங்க 2 அமைஞ்சு போச்சு. சில வருடங்கள் கழித்து என்ன போச்சு, எல்லாம் அமைஞ்சு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் எப்படி ஆகி போயிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி ஒன்றும் நடக்கவே இல்லை. அவங்க செஞ்ச ஆலோசனை நடக்கவே இல்லை. நமக்கு விரோதமாக கூட சில பேர் ஆலோசனை பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க உங்களுக்கு விரோதமாக. அவங்கள இப்படி பண்ணி போடலாம், அப்படி செஞ்சு போடலாம், கிடையவே கிடையாது. கர்த்தருடைய ஆலோசனை தான் நிற்கும். உங்கள் மற்றவன் செய்கிற ஆலோசனை ஒன்றும் நடக்காது. சோத்திரம். என்ன வேணாலும் பண்ணி பார்க்கட்டும், எது வேணாலும் செஞ்சு பார்க்கட்டும், அது ஒன்றும் நடக்காது. ஏன்னா எல்லாத்தையும் அபத்தமாக்கி போடுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. தாவீதை தன் மகன் மூலமாகவே சண்டை அப்சலோம் துரத்துறான்.
தாவீது போய் மலை மேலே ஒளிந்து கொண்டான், ஒளிமலைக்குள்ள. தாவீது அரசாங்கத்தில் இருக்கும்போது பத்சேபாள் இருந்தான். பத்சேபாளுங்கிற அகிதோப்பேல், யாரு? அகிதோப்பேல். சோதரம். அல்லேலூயா. உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளுக்கு தாத்தா முறையாவது இந்த அகிதோப்பேல். அவன் தான் அரண்மனையில் ஆலோசனை சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ஆலோசனை சொல்லுவான். தாவீதை துரத்திட்டாங்கன்னதும் தாவீது கூடவே போகாமல் அப்சலோம் பக்கம், அவன் மகன் பக்கம் சாஞ்சிட்டான். சந்தர்ப்பவாதம். நீ அரசியலாம் பாருங்கள், சந்தர்ப்பவாத கூட்டணி இருக்கு இல்லையா? திடீர்னு ஆட்சி மாறினது அவங்கள அப்படி கழட்டி விட்டு வேறு பக்கம் ஆட்சிக்கு போயிடுவாங்க. அப்படி எம்பிக்கள் எம்எல்ஏக்கெல்லாம் போயிடுவாங்க. ஆட்சி பண்ணால் போதும், என்னானாலும் சரி நாம் அதிலே நிற்போம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு தோல்வி வந்துட்டால் போது விட்டுட்டு ஓடிடுவாங்க. அப்படி தாவீதுக்கு ஒரு தோல்வி வந்தது, நிறைய பேர் அவனை விட்டுட்டாங்க. சோதரம். நமக்கு கூட வாழ்க்கையில் சில தோல்விகளை நாம் சந்தித்தா நிறைய பேர் நம்மளை கைவிடுவாங்க. ஆனால் கர்த்தர் ஒருத்தர் தான் நம்மளை கைவிடாதவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அங்கே பாருங்கள், மலையில் போய் அழுதுகிட்டு ஜெபம் பண்ணுறான். எல்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான்னு அகிதோப்பேல் இப்போ உங்கள் மகனோட சேர்ந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. இப்படின்னு ஆலோசனை சொல்கிறான். ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறான். யாருக்கு? அப்சலோமுக்கு. அப்சலோமுக்கு என்ன ஆலோசனை சொல்கிறான்? அப்சலோமே, நீ எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நீ யுத்தத்துக்கு போகணும். போனேன்னா உங்கள் அப்பா எங்கே இருந்தாலும் சரி எல்லோரும் ஒரே இதாக போய் அப்படி இறங்கி அப்படி பூமியில் மேல் பனி இறங்குற மாதிரி இறங்கி அவனை சொல்லுங்கள் முடிச்சிடலாம். அப்படி இது நல்ல ஆலோசனை. என்னது? நல்ல ஆலோசனை. அல்லேலூயா. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆலோசனைக்காரருக்கு வேண்டும். வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன். நாம் பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்டு போய் ஆலோசனை கேட்போம், ஊழியக்கார்ட்ட ஆலோசனை கேட்க மாட்டோம், கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டோம். என்னைக்காவது கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு சில விசுவாசிங்க தான் என்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்கிறாங்க. சில பேர்லாம் கேட்குறதே இல்லை, போய் சிக்கிக்கிறாங்க. கர்த்தருக்கு எனக்கு என்ன? ஆலோசனை செய்து எல்லா ஆலோசனையினால் ஜெயம் கிடைக்கும். கவர்மெண்ட் கூட பாருங்க, ஒரு காரியத்தை செய்யணும்னா எல்லாம் கூடி என்ன செய்கிறாங்க? ஆலோசிக்கிறார்கள். மந்திரிகள், மோடி தனியாக முடிவெடுக்கிறாரா? மந்திரி சபை கூட்டுறார், உட்கார வைக்கிறார். ஸ்டாலின் தனியாக முடிவெடுக்கிறார், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறார். என்ன செய்யலான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. சொல்லி கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அது ஒரு தீர்மானங்களாக நாட்டுக்கு உபயோகமாக வருகிறது. அல்லேலூயா. அதுபோல் நமக்கு தெரியாத ஆலோசனை கர்த்தர் யார் மூலமாவது ஆலோசனை சொல்லுவார். சின்ன பிள்ளை கூட ஆலோசனை சொல்லும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். வசனத்தின் மூலம் ஆலோசனை சொல்லுவார். ஆண்டவர் நமக்கு சொப்பனத்தின் மூலம் சொல்லுவார். மனிதர்கள் மூலம் சொல்லுவார். புறஜாதிகள் மூலம் கூட நமக்கு சில ஆலோசனை வரும். குழந்தைங்க மூலம் கூட என்ன செய்யும்? ஒரு ஆலோசனை வரும். ஏதாவது ஒன்று நமக்கு காட்டுவார் ஆண்டவர். இந்த அகிதோப்பேல் சொன்னது நல்ல ஆலோசனை தான். ஆனால் கர்த்தர்கிட்ட அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே அகிதோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கி விடுவீராகன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறான். அவன் அப்படி ஜெபித்ததும் கர்த்தர் அந்த நல்ல ஆலோசனை அபத்தமாக்கும்படி ஊசாய், அர்க்கீனாகிய ஊசாய் என்பவன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அந்த ஆலோசனைப்படி தான் அப்சலோம் நடக்கிறான். கர்த்தரே அது கட்டளையிட்டாராமா. அவன் ஆலோசனையை அபத்தமாக்கிட்டு ஊசாய் சொன்ன ஆலோசனையின்படி அப்சலோம் செஞ்சு அப்சலோம் செத்து போனால் தாவீது பிழைச்சிக்கிட்டான். ஹல்லேலூயா. பாருங்கள், அகிதோப்பேல் சொன்னது நல்ல ஆலோசனை. அதுபடி செஞ்சுருந்தால் தாவீது செத்துருப்பான், அப்சலோம் பிழைச்சிருப்பான். ஆனால் ஆண்டவர் இவன் யோசனை அப்படியே கேன்சல் பண்ண வச்சுட்டு இன்னொரு ஆள் ஆலோசனை சொன்னதும் அவன் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு போனதுனால தாவீது பிழைச்சிக்கிட்டான், அப்சலோம் செத்து போனான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே யார் என்ன ஆலோசனை பண்ணட்டும், கர்த்தர் அதை எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். ஆமாம். ஸ்தோத்திரம். நம் குடும்பத்துக்கு வரும், அது ஊழியத்துக்கு சத்துரு என்ன சதி திட்டம் தீட்டினாலும் அதை எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிறதுக்கு கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார்.
ஸ்தோத்திரம். சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், முறியடிப்பார். அந்த 2 புகைகிற கொல்லிக்கட்டைகளை நீ கண்டு பயப்படாதே அப்படின்னு. அந்த கொல்லிக்கட்டைகளாம் அமைஞ்சே போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை இன்றைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். சபை என்னோடதோ பாஸ்டர் மணியினதோ அல்லது எங்கள் அப்பாவோட சொத்தோ கிடையாது. இது இயேசுவின் சொத்து. யாருடைய சொத்து? நம்பலாம், இயேசுவின் சொத்து. இயேசு ரத்தத்தை சிந்தி வாங்கின சபை, சுய ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை. உங்களை அசைஞ்சு போக விட்டுருவாரா? அவன் என்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த நோய் வந்தாலும் அசைக்க மாட்டேன். சோதரை சொல்லுங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் அசைக்கப்பட மாட்டேன். எத்தனை தேவை வந்தாலும் அசைக்கப்பட மாட்டேன். யார் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன். அசைக்கப்படாமல் இருக்கணும்னு சில காரியம் அங்கே வசனம் சொல்லுது. மேல் வசனத்துன்னு படிச்சுன்னா, உத்தமனாய் நடந்து. எப்படி? அப்ரைட் மேன், உத்தமன். உத்தமன், உத்தமனை யார்? ஹூ இஸ் அப்ரைட்? அவன் யார்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பைபிளில் யார் உத்தமன்னு சொல்லியிருக்குது? யோபு. ராஜம்மா கூட சொல்லுது. யோபு யார்? யோபு. கர்த்தர் சொல்ல உத்தமனும் சன்மார்க்கனும் அப்படின்னு. உத்தமன், உத்தமனாய் நடந்து. படிச்சிங்கன்னா படிங்க. நீதியை நடப்பித்து. எதை நடப்பித்து? இந்த ஊரில் எதை நடப்பிக்கணும்? அநியாயத்தை நடப்பிக்கிறார்கள். நாம் எதை நடப்பிக்கணும்? நீதியை நடப்பிக்கணும். சோத்திரம். கள்ளச்சாராயம் காய்ச்சி குடித்து செத்து போனது பெரிய பிரச்சனையாக இருக்குது. கள்ளச்சாராயம் குடிப்பது நீதியா? சொல்லுங்கள். சில பேர் சொல்ல கொஞ்சமாக குடிங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள். நாம் மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்தாவில் நிரம்ப வேண்டும். எதில் நிரம்பணும்? பரிசுத்தாவில் நிரம்ப. நீதியை நடப்பித்து. எதை நடப்பித்து? நீதியை நடப்பித்து. மனதார எதை பேசணும்? சத்தியத்தை பேச வேண்டும். எதை பேசணும்? சத்தியத்தை பேச வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். சத்தியத்தை சத்தியமாக பேச வேணும். சில பேர் அப்படியே சத்தியத்தை அப்படியே வளைச்சிருவாங்க. சத்தியம் சத்தியம்தான். நம்முடைய வசனமே சத்தியம். அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா, தன் நாவினால் அசைக்கப்படாமல் இருக்கணும்னா நாம் நாவினால் என்ன சொல்லக்கூடாது? இங்கே சொல்கிறது போய் அங்கே சொல்லக்கூடாது. போஸ்ட்மேனே தேவையில்லை, செல்ஃபோனே தேவையில்லை. இலவசமாக செய்தி கடத்தப்படுறது எதில்? இந்த புறங்கூடுற ஆளுங்களால். இங்கே இருக்கிறத போய் எங்காவது பாஸ்ட் ஏதாவது சொல்ல மாட்டாரா? போய் யார்கிட்டையாவது போய் என்ன செய்யலாம்? பற்ற வச்சுட்டு வரலாம் அப்படி சொல்லி துடிக்கிற எத்தனை நாட்கள் இருக்காங்க. அப்புறம் நாம் எப்படி இருக்கணும்? வாய் அப்படியே சொல்லுங்க. உங்ககிட்டேருந்து ஏதாவது கிடைக்குமா? போய் அங்கே போய் சொல்லலான்னு தான் நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் அப்படி எதுவும் மௌன விரதம். என்ன விரதம்? யாரை பற்றியும் குறை சொல்லாமல் இருந்துக்கிட்டீங்கன்னு தப்பிச்சிட்டிங்க. ஏதாவது வாய் திறந்துருச்சு, உன்னை பற்றி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அப்படின்னு. இன்றைக்கி இதுதாங்க நிறைய இருக்குது. புறங்கூர் ஆவி. என்ன ஆவி? யாரை நம்பி எதையுமே சொல்ல முடியலைங்க. அவங்களை நம்பி நாம் ஏதாவது ஒன்று சொல்லுவோம், அவங்க அப்படியே போய் எதனை செஞ்சுருவாங்க? அடுத்தவங்கிட்ட சொல்லி உறவை கெடுத்து புறங்கூறி திரிகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுவான். அல்லேலூயா. சோதரம் சோதரம். சொல்லாமே சொன்னான்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டீங்கன்னா எத்தனை சொல்லுவாங்க? சொல்லாமே சொல்லிட்டாங்க அப்படி. அல்லேலூயா. சோதரம். இப்படி உலகம் இருக்குது இன்றைக்கி. புறங்கூர் ஆவி இன்றைக்கி ஆண்களுக்கு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஆண்கள் பெண்கள் இதெல்லாம் ஒரு ஆவி, பொல்லாத ஆவி. புறங்கூறவே கூடாது. நாம் நாவினால் புறம் கூறாமலும், தன்னுடைய தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், நம்முடைய நண்பர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யாமலும். ஆமாம், அடுத்தவங்க மேலே சொல்லப்பட்ட கெட்ட பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். மற்றவங்கள பற்றி யாராவது செய்தி கேட்டோம்னா அதை பற்றி நம்ம வாயே திறக்கக்கூடாது. சோதரம்.
அவங்கள பற்றி எதை சொன்னாங்களா, சரி சோத்திரம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்படி இல்லை, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இன்னும் எல்லாருக்கும் போய் சொல்கிறோம். அடுத்தவங்களை பற்றியான நிந்தையான பேச்சை வாயில் நாம் பேசக்கூடாது. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் என்ன செய்கிறான், கனம் பண்ணுகிறான். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான். ஆமேன் சோத்திரம். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்கள கனம் பண்ணுறவன் அசைக்கப்பட மாட்டான். சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருக்கு பயந்தவர்களை அவன் கனம் பண்ணுகிறான். ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறான். பரிசுத்தவான்களை கனம் பண்ணுகிறான். சோத்திரம். படிங்க. ஒரு நஷ்டம் வந்துட்டா கூட சொல்ல தவறாமல் அவன் காப்பாற்றுவான். இவன் அசைக்கப்படுவது இல்லை. படிங்க. ஆமாம், பாருங்கள், பணத்தை எதுக்கு கொடுக்கக்கூடாதாம்மா, வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. பேங்கில் போட்டால் வட்டி வருமில்ல, அதுவும் வட்டி தானே. வட்டியில் தான் உலகமே ஓடுது இன்னைக்கு. ஃபைனான்ஸு வட்டி, டபுள் வட்டி, மீட்டர் வட்டி, கிலோமீட்டர் வட்டி, எப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம பணத்தை ஒரு பேங்கில் போட்டு வச்சாலும் அதுக்கு வட்டி வருது, அது நியாயமான வட்டி. ஆனால் வட்டி கொடுக்கும்போது நிறைய வட்டி வாங்குறோம். வட்டி கொடாமங்கிறது ஒரு நல்ல பழக்கம். ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கிறவன் அசைக்கப்படுவான், கொடாமல் இருக்கிறவன் அசைக்கப்படுவது இல்லை. பரிதானம் வாங்காமன். பரிதானம் வாங்கிட்டு குற்றம் இல்லாதவனை போய் குற்றவாளின்னு அவன் தீர்ப்பான். பணத்தை வாங்கிட்டு ஒரு நல்லவனை போய் கெட்டவனு சாட்சி சொல்கிறவன். சோத்திரம். அப்படி சொல்லாதவனும் இப்படி செய்கிறவன் தான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், அசைக்கப்படாமல் இருக்கணும்னா இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். என்ன எப்படி நடக்கணும்? அல்ல திருமண உத்தமனாய் என்ன சொல்லுங்கள், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசி நாவினால் புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் அயலான் மேல் போன்ற கெட்ட பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறான். சோத்திரம். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் பரிதானம் வாங்காமலும் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது. அல்லேலூயா. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்மளை அசைக்கிறதுக்கு இந்த பூமியில் யாரும் கிடையாது. அல்லேலூயா. எந்த மனுஷனும் கிடையாது, எந்த பிசாசும் கிடையாது. அல்லேலூயா. சோதர. ஆகவே நாம் அசைக்கப்படாமல் இருப்போம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பான். சோத்திரம். ஆமாம். கர்த்தர் நம்மளை அசைக்கப்படாதபடி நம்மை பாதுகாத்து, நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து நம்மளை வழி நடத்துவாராக. ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். வெயில், கடும் வெயில் வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் நம்மளெல்லாம் அந்த மாதமெல்லாம் காப்பாற்றினார். சோத்திரம். மழையே இல்லாமல் இருக்குது. ஆண்டவர் என்ன சித்தம் வச்சுருக்காரோ தெரியல. சோத்திரம். இந்த வருஷம் டேம் நிரம்புமா? காவேரி ஆற்றுல தண்ணி திறந்து விட சொல்லி காவேரி ஆணையம் ஆர்டர் போட்டிருக்குது. ஆனால் கர்நாடகாரங்க தண்ணி இல்லை அப்படிம்பாங்க. நாங்கள் எங்கே திறக்கிறது? அவங்ககிட்ட இருந்தால் தானே திறப்பாங்க. அவங்களுக்கே தண்ணி இல்லாமல் கிடக்குறாங்க. அதனால் இந்த வருஷம் வாய்க்கால் தண்ணி என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது. தேவன் மனம் இறங்கினால் ஒழிய இந்த வருஷம் தண்ணி வர்றது சந்தேகமாக இருக்குது. கர்த்தருக்கு தண்ணி வரைட்டி பரவாயில்ல, மழை பெய்யணுமே. மழையே பெய்ய மாட்டேங்குது. அரைவளவு மழை பெய்யுது, ஓரளவு மழை பெய்யுது, அரை மணி நேரம் பெய்யுது. அதுக்கு மேலே மழையே இல்லை. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம், 3 மணி நேரம் எங்கேயாவது மழை பெஞ்சிருக்குதா? இந்த 2 வருஷம் அளவில் பார்த்தீங்கன்னா மழையே இல்லை. சோதரம். இந்த வெயில் வந்து இந்த மழை எல்லாத்தையும் இழுத்துருச்சு எடுக்கு. இந்த வெயில் வந்து மழையை அப்படி எல்லாம் இழுத்து விட்டது. உஷ்ணம் அப்படி இழுத்து விட்டது. மழை எல்லாத்தையும் இழுத்துருச்சு. எங்கே பார்த்தாலும் தண்ணி பற்றா. டெல்லியில் சுத்தமாக தண்ணி இல்லையா பாருங்க. பெரிய பிரச்சனை டெல்லியெல்லாம். காரணம் இதனால் நீரின்றி அமையாது இவ்வுலகு அப்படின்னாங்க. மழை இல்லைன்னா, தண்ணி இல்லைன்னா அந்த உலகமே இல்லைங்க.
என்ன நீ செல்வாக்கு இருந்தாலும் சரி, வானத்துலேருந்து மழை பெய்யலின்னா உலகம் அழிஞ்சு போயிடும். கர்த்தருக்கு சோதரம். ஆகவே என்ன வந்தாலும், கொரோனா வந்துச்சு, கர்த்தர் நம்மளை அசைக்கப்படாதபடி பாதுகாத்தார். இந்த சூழ்நிலையிலும் நம்மளை காப்பாற்றுவார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்கள். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அசைக்கப்படாமல் இருப்பீர்கள். அசைக்கப்படாமல் இருக்கணும்னா கர்த்தரை நாம் எப்பொழுதும் நம்முடைய வலது பார்சல் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எப்பவும் துணையாக வருவார், நம்மோடு கூட இருப்பார். சோத்திரம். நெருக்கடியில் நிற்கிறீங்களா? பலர் சதி ஆலோசனை பண்ணுறாங்களா? கர்த்தர் உங்கள் நடுவில் உங்கள் பட்சத்தில் இருப்பார், உங்களுக்காக இரக்கம் செய்வார். நீங்கள் அவரை நோக்கி பார்த்தா நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சோத்திரம். உங்கள் நெருக்கத்திலேருந்து கர்த்தர் விடுதலை தருவார். இந்த 15ஆம் சங்கீதத்தில் சொன்ன வசனத்தின்படி நாம் வாழ்வோமானால் நாம் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதே இல்லை. சோதரம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சோதரம். பிரைஸ் தி லார்ட். சோதரம். சோதரம்பா எல்லாம் கத்தரை சோதரம் பண்ணுவோம். ஆண்டவரை சோதரம் பண்ணுவோம். எல்லாம் முழங்கால் போட்டு கத்தரை சோதரை. இப்போ லீக்கபர பலபர சங்கர படரபனபா சங்கர படரபா லீக்கந்தர படரபனபா சக்கர படரபா. நாங்கள் அசைக்கப்படாதபடி எங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறவரே உமக்கு சோத்திரம். விடுதலை நாயகனே, வெற்றி வேந்தனே, பரிசுத்த ஆவியானவரே, ஷபல பரபல இயேசு தேவனுடைய குமாரனே, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன்.